கிராமத்து பாட்டி வீட்டில் விஜயா, மீனா, ஸ்ருதி, ரோகிணி இவங்க எல்லாம் கும்பலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸ்ருதிக்கு காய்கறி வெட்டும்போது கையில் கட்டானதுனால விஜயா ஸ்ருதிக்கு மட்டும் ஊட்டி விட்றாங்க. இதை பார்த்த பாட்டி மீனாவை கூப்பிட்டு, மீனா, நீ போய் ஸ்ருதி பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு விஜயாவை பார்த்து, விஜயா, நீ ஊட்டுறது தப்பு இல்லை, ஒரு மருமகளுக்கு மட்டும் ஊட்டாத, 3 மருமகள் இருக்காங்க இங்கே, 3 பேருக்கும் சரிசமமாக பண்ணணும், இது சமத்துவமாக இருக்கிற வீடு, எல்லாருக்கும் ஒரே உரிமை உண்டு, அதனால் 3 மருமகளுக்கும் நீ ஊட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விஜயா சொல்கிறாங்க, ஸ்ருதிக்கு வேலை செய்யக்குள்ளே கையில் அடிபட்டுருக்கு, அதனால் சாப்பிட முடியாது, அதனால தான் நான் ஊட்டுறேன், மற்றவங்களுக்குலாம் நான் ஏன் ஊட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, நீ 3 பேருக்கு ஊட்டி விடு, நான் அதை என் கண்ணால் பார்க்கணும், கண்டிப்பாக நீ ஊட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா செம கடுப்பாயிடுறாங்க. கடுப்பாயிட்டு ஸ்ருதிக்கும் ரோகிணிக்கும் ஊட்டக்குள்ள பொறுமையாகவும் மீனாவுக்கு ஊட்டக்குள்ள வாயில வச்சு அப்படியே திணிக்கிறாங்க. இதை பார்த்த பாட்டி விஜயாவை கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க, விஜயா, நீ ஊட்டுற முறையிலே தெரியுது உனக்கு எந்த மருமகள் பிடிக்குன்னு சொல்லிட்டு, நீ ஊட்டக்குள்ள 3 மருமகளுக்கும் சரிகமமாக தான் ஊட்டணும், இந்த மாதிரி ஊட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விஜயா கடுப்பில் சாதத்தை எடுத்து மீனாவுக்கு பொறுமையாக வச்சு ஊட்டுறாங்க. ரோகிணியும் அவர் வீட்டுக்காரும் ஒரு ரூமில் படுக்க போயிடுறாங்க. அப்புறம் ஸ்ருதியோட வீட்டுக்காரும் ஒரு ரூமில் படுக்க போயிடுறாங்க. இங்கே ஹாலில் பாட்டி, மீனா, முத்து, விஜயா எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மீனா வந்து பூ கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி வந்து மீனாவை பார்த்து கேட்குறாங்க, ஏமா காலையில் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாரு, இப்படி தான் எப்போவுமே பூவை பார்த்துட்டானா கட்டி முடிச்சுட்டு தான் தூங்குவா, இல்லைனா தூங்கவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாட்டி சொல்கிறாங்க, விஜயா, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ, உன் பெரிய மருமக ஒரு பார்லர் ஆரம்பிச்சிட்டா, உன் பேரில் சின்ன மருமக பூ கடையே வச்சுட்டா, உன் 2 மருமகளும் உனக்கு வந்து நல்ல பேர் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, பார்லர்னா ஓகே, பூக்கடைலாம் வீட்டுக்கிட்ட வச்சுட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, பூக்கடைனா உனக்கு அவ்வளோ அலட்சியமாக போச்சா, பூ வந்து இப்போ எல்லா இடத்துக்கும் தேவைப்படுது, ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் தேவைப்படுது, அதனால் நீ அது மாதிரி சொல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி விஜயா கிட்ட, விஜயா, மீனாவோட மாமா எப்போ தான் வருவார், இப்போ வருவார் அப்போ வருவார்னு சொல்கிறீங்க, ஆளையே காணாமே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, அவர் என்ன சாதாரணமான ஆளா, அவர் நம்ம கூட்டத்துக்காக தான் வரேன்னு சொன்னார், அவர் எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு நமக்காக தான் வரணும், அதெல்லாம் பார்க்கலாம், அதெல்லாம் கண்டிப்பாக வந்துருவார், வந்தால் அவருக்கான மரியாதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரோகிணி கதவு பக்கத்துலேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ரோகிணி கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனுக்கு போகிறக்குள்ள ரோகிணியை கூப்பிட்டு பாட்டி கேட்குறாங்க, ஏம்மா ரோகிணி, உங்கள் மாமா வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, இன்றைக்கி ரொம்ப அதிகமாக வேலை இருந்துச்சு, அதனால் வர முடியல, ஃபோன் பண்ணியிருந்தாரு, கண்டிப்பாக நாளைக்கு வந்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து நடுவில் பூந்து, சரி ஓகே, அவர் வராரா, மாமா யாருன்னு பார்க்குறேன், எப்படி வராருன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. இதை கேட்ட ரோகிணி ரொம்ப பயப்படுறாங்க. பயந்துட்டு ஓரமாக போய் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, ஏண்டி அவர் வந்துருவாரா, மாமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் காசு கொடுத்தோமே, அவர் கண்டிப்பாக வந்துருவாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்துருவார், நடிப்புனா அவருக்கு உயிர், கண்டிப்பாக அவர் நாளைக்கு காலையில் வந்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அவர் வரலனாக்கா இங்கே பெரிய பிரச்சனை ஆகிடும், இந்த முத்துவை பற்றி உனக்கு தெரியுமில்ல, அவன் நோண்டி கேட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக அவர் வந்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா படுக்கிறதுக்கு பாட்டி ரூமுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே பாட்டி சொல்கிறாங்க, நீ ஏன் இங்கே வந்த, போய் உன் வீட்டுக்காரங்க கூட படுத்துக்கன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ மீனாவும் முத்துவும் வெளியில் படுத்து இருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.